ஆனந்த் ரதிசார் அண்ட் ஸ்டாக் போக்கர் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட் செப்டம்பர் 23 முதல் செப்டம்பர் 25. ஐபிஓ பிரைஸ் 393 முதல் 414, 745 கோடிக்கு ஐபிஓ சைஸ் வந்திருக்காங்க. இது ஃபுல்லாக ஃப்ரெஷ் யூஸில் வந்திருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 5, ரீட்டெயிலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. இவங்க வந்து ஷேர் புரோக்கிங் கம்பெனி. இவங்க வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். ஈக்விட்டி, டெரிவேட்டிவ், கமாடிட்டி, கரன்சி மார்க்கெட், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் வந்து 103 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி கடன் வந்து பார்த்தீங்கன்னா 905 கோடி கடன் இருக்குது. கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தவிர டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.80 இருக்குது. அதாவது கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ROE, ROCE, RONW, ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவங்களுடைய பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4.68. அதாவது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 88. புக் வேல்யூ விட 4 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ பிரைஸ் வந்திருக்காங்க. ஓவர் வேல்யூஸ் தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய EPS வந்து பார்த்தீங்கன்னா 16.52. ஐபிஓ பிரைஸோட அவுத்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. நார்மல் வேல்யூஸ் தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி புக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூஸில் வந்திருக்காங்க. இவங்க ஐபிஓ வந்தக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால செயல்பாட்டு மூலதன தேவைக்காக 550 கோடிக்கு ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.